ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரேஷன் அரிசியில் இந்த மாதிரி இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? நல்லா பஞ்சு மாதிரி, நல்லா பன்னு மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இந்த 4 பொருள் தான் இதுக்கு தேவை. உளுந்து வந்து 1 கப்பு, புழுங்கல் அரிசி வந்து 4 கப்பு, அதுக்கு பச்சரிசி 2 கப்பு. இந்த ரேஷியோவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நான் ரேஷன்லேருந்து வாங்கின அரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். கடை அரிசி, இட்லி அரிசி அப்படி இப்படின்னு எதுவுமே நான் சேர்க்கல. இதுலேயே தோசையும் நல்லா வரும், இட்லியுமே உங்களுக்கு நல்லா வரும். அதனால் நீங்கள் எதுவுமே வந்து வரி பண்ணிக்காமல் நீங்கள் ரேஷனில் வாங்குகிற அரிசியவே யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா இட்லி வருதா இல்லைன்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு பெரிய எண்ணத்தில் மாற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே இப்போ ஒன்றா தான் எடுத்திருக்கேன், தனித்தனியாக எடுக்கல. உளுந்து தனியாக, அரிசி தனியாக. இதை எல்லாத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணுங்கள். அந்த ஸ்மெல்லு அது போகணும். அந்த கலர் வந்து நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தெளிஞ்சு வெள்ளையாக வர அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். இது வந்து ஒரு 4 மணி நேரம் ஊறினா மட்டுமே போதும். இப்போ நான் ஊறினதுக்கு அப்புறமேட்டு வேறு நான் 2 வாட்டி வாஷ் பண்ணேன். ஏன்னா அந்த ஒரு இட்லி பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக வரணும், அதுக்காக. இப்போ நான் பார்த்திங்கன்னா கிரைண்டர்லலாம் அரைக்கல, என்கிட்ட கிரைண்டரும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து எப்பயுமே வந்து மிஷினில் கொடுத்து தான் அரைச்சிப்பேன். இப்போ நான் வந்து அதை வந்து ஒரு வாளிக்கு மாற்றிட்டு நான் மிஷினில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து தான் அரைக்க போகிறேன். நான் மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க எப்படி அரைச்சி கொடுக்குறாங்க. அவங்க வந்து நல்லா வந்து கெட்டியாக அரைச்சி கொடுப்பாங்க. அது வந்து எப்படி இருக்கும்னா நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் மட்டும் உப்பு போட்டு கரைச்சி வெளியவே வச்சுருங்க. மீதி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருந்துச்சு. அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து நீங்கள் இட்லி ஊற்றி வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு டப்புன்னு இட்லி வந்து வேகும். அதே மாதிரி இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இட்லி எப்பயுமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போ இட்லி ஊற்றினாலுமே இட்லி பாத்திரத்தில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து இட்லி நல்லா வெந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடச்சிரும். நான் இட்லி ஊற்றி வச்சு கரெக்டாக 8 to 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இட்லி வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்களேன். அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்தாலே போதும். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சாக பன்னு மாதிரி வந்திருக்குங்க இட்லி. உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ இந்த இட்லிக்கு வந்து சைட் டிஷ் வந்து வடகரி தான் செஞ்சுருக்கேன். இப்போ நான் அந்த இட்லியை பிரித்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள். இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.